பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம். இடம் விவேகானந்தா கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. மேலும் தொடர்புக்கு 9488686260 9443694183. அனுமதி இலவசம். யாரு எது சொன்னாலும் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் எது ரைட்டு எது ராங்கு, எது ஃபாலோ பண்ணும் எது ஃபாலோ பண்ணும். இன்னொருத்தர் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க நிலைமையில நீங்க இருக்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் எல்லா மேட்டர்ல இருக்கு, எல்லா அணுக்கள்ல இருக்கு. அது டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ்ல டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கு. அவ்வளவுதான். நான் மெடிடேஷன்ல முதல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆன விஷயம் எனக்கே தெரியல. எதுக்குன்னா பிகாஸ் ஆஃப் மை பாஸ்ட் லைஃப்ல நான் பண்ண அந்த சாதனைனால அது ஓப்பன் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஐ திங்க் ஆஸ்ட்ரல் டிராவல் கூட வித்தின் 3-4 சிட்டிங்ஸ்ல எனக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு எத்தனை நாள்ல வந்திருக்கு, எவ்வளோ நேரம் பண்ணதுனால வந்திருக்குன்றது அது வந்து ஆளுங்களோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட இந்த லைஃப் டைம் மட்டும் கிடையாது, போன ஜென்மத்தில் அதுக்கு முன்னாடி இந்த யோக பரம்பரையில் இதே ப்ராக்டிஸில் இருந்ததுனால எனக்கு இந்த ஜென்மத்தில் டக்குன்னு வர மாதிரி இருக்கும். பட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, பாஸ்ட் ஜெர்னி நிறைய இருக்கு, பாஸ்ட் ஸ்ட்ரகிள் நிறைய இருக்கு. ஸோ என்னால் எந்த பஞ்சபூதஸ் எதுவுமே எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஐ கேன் கோ பியாண்ட் இந்த ஆஸ்ட்ரல் பாடி மூலமாக நான் வந்து ஒரு குருவி மாதிரி நாங்கள் பறக்க முடியும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தைரியம் வந்துடும் ஆஸ்ட்ரல் பாடி. அப்படிதான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு பார்க்க முடியும். அப்படிதான் பூமிக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். உங்களோட மெச்சூரிட்டி பேஸ் பண்ணி, உங்களோட பாஸ்ட் லைஃபோட என்ன சொல்றது ஜெர்னி பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எந்த மாதிரி நாலேஜ் வேணும்ன்றது உள்ளுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர்ஸ் மீட் பண்ணுவீங்க. ரெண்டாவது இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன். ரெண்டாவது நீங்கள் இந்த உங்களோட எவல்யூஷன் ப்ராசஸில் யாருக்கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வரணுன்றது இருக்குமோ அப்போ அந்த சம்மந்தப்பட்ட குருமார்களை வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வாங்க. நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்றது உங்க இஷ்டம். இட்ஸ் அ ரிலிஜன், இட்ஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவாலிட்டி. மெடிடேஷன் பண்ண நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்போ நீங்க யாருன்றது தெரிய வரும்போது யாரு எது சொன்னாலும் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் எது ரைட்டு எது ராங்கு, எது ஃபாலோ பண்ணும் எது ஃபாலோ பண்ண. இன்னொருத்தர் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க நிலைமையில நீங்க இருக்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். நம்ம ஹிந்துஸ்ல கிருஷ்ணா, ராமா, சிவா இதெல்லாம் நம்ம சொல்றோம். கிறிஸ்டியானிட்டில என்ன சொல்றாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்றாங்க. இஸ்லாம்ல வந்து அல்லான்னு சொல்றாங்க. அல்லா தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. எக்ஸ்பிரஷன் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா ஒண்ணுதான், ட்ரூத் ஒண்ணுதான். நீங்க த சோ கால்டு ஆல்மைட்டி பேரு வேற இருக்கு, ஆனா எல்லா ட்ரூத் எல்லாரும் யார் எது சொன்னாலும் ஒண்ணுதான். அந்த கான்சியஸ்னஸுக்கு டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் பர்ஸ்பெக்டிவ்ல டிஃப்ரெண்ட் பேர் வச்சிருக்காங்க. மெடிடேஷன் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த கான்சியஸ்ல இருந்து வந்த ஸ்மால் ஸ்பெக் ஆஃப் கான்சியஸ் தான் நீங்கன்னு சொல்றோம். எல்லா மனுஷங்களும் இட்ஸ் ஸ்பெக் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் சொல்றோம். எல்லா மனுஷங்கள் மட்டும் இல்லை, அனிமல்ஸ் இருக்கட்டும், பிளான்ட்ஸ் இருக்கட்டும், மினரல் கிங்டம்ல இருக்கட்டும், ஹியூமன் கிங்டம் இருக்கட்டும். இது வந்து பிசிக்கல் பாடி தான். அந்த பிசிக்கல் பாடிக்குள்ள இருக்கிறது அந்த கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் வந்து அது ஒரு ரூபம் கிடையாது, இட்ஸ் அ சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் எல்லா மேட்டர்ல இருக்கு, எல்லா அணுக்கள்ல இருக்கு. அது டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ்ல டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே.
மாஸ்டர் அப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது சுவாசத்தை கவனிக்கணுமா இல்லை அந்த புருவ மத்தியை கவனிக்கிறது பெட்டரா மாஸ்டர்? சுவாசம் தான், மூச்சு மேலதான் கவனம் வைக்கும். அது புருவ என்ன? மத்தியம்ன்றது அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆக்டிவேட் ஆகும் மூச்சு மேல கவனம் வைக்கும் போது. ரைட் சார்? ஓகே மாஸ்டர், யா. தேங்க்யூ. நன்றி கார்த்திகேயன் மாஸ்டர். நீங்கள் நிறைய மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டீங்க, அருமையான கொஸ்டின் கேட்டீங்க. வம்சி மாஸ்டரும் ரொம்ப அருமையான பதில் சொன்னாங்க. இது மற்றவங்களுக்கும் நல்ல புரிதல் வரும். ஹலோ, ஐம் ராஜ் மாதவன், நான் கனடாவிலிருந்து கதைக்கிறேன். மாஸ்டர் ஒரு இன்டர்வியூ ஒரு 1 இயருக்கு முதல் நடந்த ஒரு இன்டர்வியூ நான் கேட்டுனான். அதில் நீங்கள் சொன்னீங்க அந்த அஸ்ட்ரா ட்ராவலை பற்றி. ஒரு போன பிறப்புல பத்ரிஜியோட நீங்கள் இருந்த மாதிரியும் இனி வரப்போகிற பிறப்புலையும் அவரோட நீங்கள் இருக்கிற மாதிரியும் அந்த ஒரு இன்டர்வியூவில் இருந்து நான் அதை லிசன் பண்ணினேன். இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நடந்தது, மற்றது எவ்வளவு காலத்துக்கு பிறகு, எவ்வளவு உங்களுடைய அந்த மெடிடேஷன் செய்த எவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த அஸ்ட்ரா ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது உண்டு, மற்றது அஸ்ட்ரா ட்ராவல் செய்யக்குள்ள நீங்கள் நீண்ட நேர மெடிடேஷன்ல இருந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதா என்றதையும் நீங்க சொன்னா நல்லது. நான் மெடிடேஷன்ல முதல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர்ட் டே ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர்ட் டே ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த எனக்கு தேர்ட் டே ஓப்பன் ஆன விஷயம் எனக்கே தெரியல. எதுக்குன்னா, பிகாஸ் ஆஃப் மை பாஸ்ட் லைஃப்ல நான் பண்ண அந்த சாதனைனால அது ஓப்பன் ஆயிடுச்சு. ரெண்டாவது, ஐ திங்க் ஆஸ்ட்ரல் டிராவல் கூட வித்தின் 3-4 சிட்டிங்ஸ்ல எனக்கு ஆயிடுச்சு. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது சார். எத்தனை நாளுக்கு அப்புறம் தான் இது வரணுன்றது கிடையாது. ஆக்சுவலா நீங்க எவ்வளவு இன்டென்ஷனலா பண்றீங்களோ, எவ்வளவு ஒரு தெரிஞ்சுக்கணும் அந்த சயின்டிபிக் டெம்பர்ல இருந்துட்டு நீங்க பண்றீங்களோ டக்குன்னு வந்துடும். பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு தேர்ட் டேன்றது ஆல்ரெடி ஆக்டிவேஷன்ல தான் இருக்கு. எல்லாருக்கும் ஆல்ரெடி தேர்ட் டே என்ன சொல்றது, ஆக்சுவலி வி ஆர் ஆல் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். இந்த பூமி மேல பிசிக்கல் பாடியில எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு இருக்கிறோம்னு டு ஹாவ் எ பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிசிக்கல் பாடியில இருக்கும்போது நம்மளோட லைஃப் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அந்த லிமிட்டட் கண்டிஷன்ஸ்ல அந்த லிமிட்டட் லைஃப், கண்டிஷனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கான்டெக்ட்ல இருந்து பார்க்கும்போது நீங்க ஆல்ரெடி என்லைட்டட், நீங்க தான் கடவுள். இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாருன்னு நம்ம மறந்துடுவோம். இல்லைன்னா நம்மளால இந்த பூமி மேல கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் கத்துக்கவே முடியாது. இது மெடிடேஷன் பண்ண ப்ராக்டிக்கலா உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்போ உங்களுக்கு நீங்க என்னென்ன கேள்வி மைண்டுக்குள்ள இருக்கோ அதுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா உள்ளேந்து ஸ்பான்டேனியஸா வந்துடும். ஸோ அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு எத்தனை நாள்ல வந்திருக்கு, எவ்வளவு நேரம் பண்ணதுனால வந்திருக்குன்றது அது வந்து ஆளுங்களோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த லைஃப் டைம் மட்டும் கிடையாது, போன ஜென்மத்துல அதுக்கு முன்னாடி இந்த யோக பரம்பரையில இதே பிராக்டிஸ்ல இருந்ததுனால எனக்கு இந்த ஜென்மத்துல டக்குன்னு வர மாதிரி இருக்கும். பட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, பாஸ்ட் ஜெர்னி நிறைய இருக்கு, பாஸ்ட் ஸ்ட்ரகிள் நிறைய இருக்கு. உங்களுக்கு இந்த ஜென்மத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ப்ளீஸ் டோன்ட் கம்பேர். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லெட் இட் கம் அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆல்சோ. அது எப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்டா வந்துடும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு வரணும்னா ஓகே வரும், பட் ஆனால் டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்றது, அந்த ஆட்டிடியூட், அந்த ஐடியா நீங்க விட்டுட்டீங்கன்னா டக்குன்னு வந்துடும். சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யக்னம். தமிழ்நாட்டில் கல்வி, அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமை மிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அரிய வாய்ப்பு. முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம், சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என 3ம் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள். என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும். நடைபெறும் நாள்
7/6/2025 சனிக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. 2 நாட்கள் தியான திருவிழா. நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம், கன்னியாகுமரி. அனுமதி இலவசம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9488868260 94436944183 9092223498. Because you're already enlightened, sir. It's not a theory, it's a practice. But நான் அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறதுனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன். நீங்க இனிமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரிஞ்சுட்டு தெரியாம கூட இருக்கலாம், மேபி அதுக்கு கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம், இல்ல மேபி தெரிஞ்சுக்க போறீங்க. ஐ டோன்ட் நோ இன் வாட் ஸ்டேட் யூ ஆர். நான் இந்த சுய மறுமலர்ச்சி 40 நாள் செஷன்ல இருந்து நான் உங்களுடைய ஒரு ஸ்பீச்சை நான் கேட்டேன், தாட்ஸ் அண்ட் திங்கிங். ஸோ அதான் அதுல இருந்து எனக்கு உங்களுக்கு தெரியும். மற்றது கூட அந்த ஆஸ்ட்ரா டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் உங்களோட ஆஸ்ட்ரா டிராவல் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஸ்டார்டிங்ல இட் வில் பி லைக் இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ், வெதர் யூ டூ மெடிடேஷன் ஆர் நாட், எவ்ரிபடி ஹேஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். நைட் ட்ரீம்ஸ்ல யூ வில் பி as if you are floating. ஒரு 2-3 அடி பூமியில இருந்து ஒரு 2-3 அடி மேல வந்து அப்படியே ஹாரிசான்டலா மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். நிறைய பேருக்கு வந்திருக்கும். மேபி யூ மே நாட் ஹேவ் ரிகக்னைஸ்ட், பட் ஸோ நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் கூட அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆஸ்ட்ரல் பாடி கொஞ்சம் மேலே வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும், ஓகே சேஃப் இல்லையா, கொஞ்சம் இது பேபியை வந்து நடக்க ஆரம்பிக்கும் போது எப்படி 2-3 ஸ்டெப்பு போட்டு கீழே விழுந்துரும் இல்லையா, அந்த மாதிரி ஆஸ்ட்ரல் பாடி ஸ்டார்டிங்ல கான்ஷியஸா வரும்போது 2-3 அடி மேலே போயிட்டு மறுபடியும் டக்குன்னு கீழே விழுந்துரும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ அப்படிதான் எல்லாருக்குமே வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ட்ரீம் லெவல்ல. அது மெடிடேஷன் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் வெர்டிக்கல் மூவ்மெண்ட். இந்த இப்போ சைக்கிள் கத்துக்கிற மாதிரி தான் சார் இது கான்ஷியஸா. ஒன்ஸ் நீங்க சைக்கிள் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பேலன்சிங்கா உட்காருது, ஸ்டெடியா பிடிக்கிறது, ஸ்டெடியா பாக்குறது, இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த பேலன்சிங் வந்துடும். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ண அந்த ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், ஆஸ்ட்ரல் மூவ்மெண்டோட எக்ஸ்பீரியன்சஸ்ல சில எக்ஸ்பீரியன்சஸ் வரும்போது நிறைய பயம் இருக்கும். நம்ம பிசிக்கலா நம்மளுக்கு எவ்வளவு பயம் இருக்குமோ அதுக்கு 1000 மடங்கு ஆஸ்ட்ரல் பாடிக்கு நிறைய பயம் இருக்கும். ஆனா ஒரு குருவி மாதிரி அப்படியே ஃப்ளை ஆகும்போது நம்ம கீழே ஒரு 10th ஃப்ளோர்ல இருந்து கீழே பார்க்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோபியா ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு 100 அடி 200 அடி மேல இருந்துட்டு பார்க்கும்போது இந்த ஃபோபியானால டக்குன்னு ஆஸ்ட்ரல் பாடிக்குள்ள வந்துருவீங்க நீங்க டக்குன்னு. அது பிராக்டிஸ்ல தான் தெரிய வந்துடும், நான் வந்து ஆஸ்ட்ரல் பாடியில இருக்கிறேன், இது பிசிக்கல் பாடியில கிடையாது. ஸோ என்னால எந்த பஞ்சபூத எதுவுமே எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஐ கேன் கோ பியாண்ட். இந்த ஆஸ்ட்ரல் பாடி மூலமா நான் வந்து ஒரு குருவி மாதிரி நாங்கள் பறக்க முடியும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தைரியம் வந்துடும் ஆஸ்ட்ரல் பாடி. அப்படிதான் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு பார்க்க முடியும். அப்படிதான் பூமிக்குள்ள போக முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டா நடக்கும். உங்களோட மெச்சூரிட்டி பேஸ் பண்ணி, உங்களோட பாஸ்ட் லைஃபோட என்ன சொல்றது ஜெர்னி பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கும். பிளஸ் நீங்க எந்த மாதிரி நாலேஜ் வேணும்ன்றது உள்ளுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாஸ்டர்ஸ் மீட் பண்ணுவீங்க. ரெண்டாவது இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன். ரெண்டாவது நீங்க உங்களோட எவல்யூஷன் ப்ராசஸ்ல யாருக்கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வரணும்ன்றது இருக்குமோ அப்போ அந்த சம்மந்தப்பட்ட குருமார்களை வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வாங்க. அப்போ நீங்க அவங்க கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ யூ கேன் கம்யூனிகேட் யூ கேன் டாக் டு தெம் த்ரூ டெலிபதி. ஸோ நீங்க பார்க்கலாம், யூ கேன் ஃபீல் தெம். ஸோ பிசிக்கல் சென்சஸ் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி உங்க தேர்ட் ஐ மூலமா, தேர்ட் ஐ கூட ஒரு 5 சென்சஸ் இருக்கு. பிளஸ் இந்த ஆஸ்ட்ரல் பாடி கூட இருக்கு. ஸோ அதனால உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் பிசிக்கலா இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் விட தேர்ட் ஐ மூலமா, ஆஸ்ட்ரல் பாடி மூலமா நீங்க ஃபீல் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸோட என்ன சொல்றது எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்.
பிசிக்கலா இருக்கும்போது நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு 100 மடங்கு அதிகமா கத்துக்குவீங்க ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது. இட்ஸ் ஆல் அ பியூட்டிஃபுல் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்ஸ். அப்போ எவ்ரி மெடிடேஷன் சிட்டிங் வில் பிகம் a very adventurous. அதுதான் ஓஷோ சொன்னார், மெடிடேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் அட்வென்ச்சர் விச் யூ கேன் டேக் இட். தேங்க்யூ ராஜ் மாதவன். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ராஜ் மாஸ்டர்? நான் கனடாவில். ஓகே, நன்றி மாஸ்டர். அடுத்துல இருந்து சேட் மாஸ்டர், வம்சி மாஸ்டர். சேட் பாக்ஸ்ல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மே இஸ் டைமண்ட் டே. இஸ் இட் a portal of light activation day? Timing from 10:36 p.m. to 10:56. Is it true, master? அது தெரியலமா, எனக்கு ஐடியா இல்லை அதை பத்தி. இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நினைக்கிறத விட அந்த டைம்ல மெடிடேஷன் பண்ணுங்க, நல்லது தானே. அது இருக்கோ இல்லையோ, டேக் தட் an opportunity to do meditation. I don't know, அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லை, பட் சொல்றேன். ஓகே மாஸ்டர், நன்றி மாஸ்டர். அடுத்து வந்து எஸ்ன்னு போட்டிருக்காங்க. நீங்க உங்க பேர், உங்க ஃபுல் நேம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க என்பதை சொல்லிட்டு நீங்க பேசுங்க. ஐ திங்க் சுப்பிரமணியம் பேசுங்க நீங்க. ஹலோ, எஸ் சார். மாஸ்டர். கேக்குது சார். சார் வணக்கம், நான் சுப்பிரமணியம் பேசுறேன், சென்னையில இருந்து. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேத்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, மினரல் கிங்டம்ல இருந்து நெக்ஸ்ட் எவல்யூஷன், அடுத்தது பிளான்ட் கிங்டம், அது எப்படி வருது? இப்போ பிளான்ட் கிங்டம் ஆர் மினரல் கிங்டம், அது அனிமல் கிங்டம்னா அந்த ஒரு டெத் ஆன பிறகு அது வேற இதுக்கு போகுது, அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். மினரல் கிங்டம்னா அப்படி எப்படி எவாலுவேட் ஆகி வருது? புரியலையா சார்? இப்போ பிளான்ட் கிங்டம்ல பிளான்ட் இறந்து போகுது, அந்த சோல் வந்தது, இன்னொரு ஜன்மம் எடுத்துட்டு இன்னொரு பிளான்ட்டா வருது. அனிமல், ஒரு அனிமல் இறந்த பிறகு இன்னொரு அனிமல் வருது. அதே மாதிரி மினரல் கிங்டம் எப்படி அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இட்ஸ் இண்டிவிஜுவல் கிடையாது அது. கான்சியஸ்னஸ்ன்றது ஒரு கல்லுக்கு ஒரு ஆன்மா அந்த மாதிரி இருக்காது. அது மாதிரி இட்ஸ் பிகாஸ் நீங்க கான்சியஸ்னஸ் வந்து பிரிக்க முடியாது. நீங்க அங்கேருந்து சோல் லெவல் எவல்யூஷன் ஆகும்போது இட் வில் பிகம் சோ இண்டிவிஜுவலைஸ். அது எப்படி சார், குரூப் சோல்ங்கிற மாதிரி வருமா அது? இல்ல எல்லாம் குரூப் சோல் தான். இது மனுஷங்க ஹியூமன் கிங்டம் வர வரைக்கும் தான், ஹியூமன் கிங்டம் வர வரைக்கும் எல்லாம் குரூப் சோல் தான். ஓஹோ. நம்ம பார்ட்டியில் தனி ஒரு கல்லு, ஒரு மண், அது மாதிரி பார்க்க கூடாது. அப்படி பார்க்காதீங்க, அப்படி பார்க்க கூடாது. பட் ஸ்டில் அது அங்கதானே இருக்கு. இதான் இருக்கு, பட் அந்த அளவுக்கு அதை பத்தி யோசிக்காதீங்க சார். இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் ஆக்சுவலி. அது வந்து ஜஸ்ட் ஓகே இன்ஃபர்மேஷனா பாருங்க தவிர, பட் டோன்ட் கெட் இன் டு டீப் இன்சைட். பிகாஸ் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் யூ நோ தட் டீப் இன்சைட் உங்களுக்கு அது ஆன்சர் தெரியும். Yeah. Okay, sir. Thank you, sir. Yeah, thank you.